Hello friends, welcome to our channel Tanomika Sweet Home. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டேஸ்டான சூப்பரான பப்பாயா அல்வா. அதுக்கு நம்ம இந்த மாதிரி பப்பாளி காய் எடுத்து வச்சுருக்கோம். காயிலையும் செய்யலாம், பழத்துலேயும் செய்யலாம். நம்ம இன்றைக்கி காயை வச்சு தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி தோலெல்லாம் மேலே எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம துருகிக்கலாம். நான் இன்றைக்கி 2 பப்பாளி எடுத்திருக்கேன். 2 பப்பாளி எடுத்து துருவினதுக்கு இந்த மாதிரி 2 கப் பப்பாளி கிடச்சிச்சு. அதுக்கு 1 கப் சர்க்கரை, கொஞ்சமாக முந்திரி திராட்சை எடுத்துக்கலாம், 1 கப் பால், அவ்வளோதான். முதல்ல ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரியை ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துக்கலாம். பப்பாளி காயிலையும் செய்யலாம், பப்பாளி பழத்துலேயும் செய்யலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் காயில் செய்யும்போது கொஞ்சம் செங்காயாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படி அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்தாச்சு. அடுத்தது நம்ம திராட்சையும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ எல்லாம் வறுப்பட்டுருச்சு. இதை மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம இந்த நெய்லேயே நம்ம துருக்கி வச்சுருந்த இந்த பப்பாளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எடுத்த பப்பாளி நல்லா செங்காயாக இருந்ததுனால இந்த மாதிரி கலர் வந்திருக்கு. இதுவே காயாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒயிட் கலரில் தான் இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது கலர் இருக்கிறதுனால நம்ம இன்றைக்கி எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ண போகிறதில்ல. நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா கலர் மாதிரி கொஞ்சம் சுருண்டு வதங்கணும். இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் பால் சேர்த்தும் செய்யலாம், இல்லை பால் இல்லாமலும் செய்யலாம். பால் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா இந்த பாலோடு சேர்ந்து இந்த பப்பாளி காயும் நல்லா வேகணும். பாருங்கள், இப்போ நல்லா ஓரளவுக்கு சேர்ந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் இதில் இருக்க பால் எல்லாம் நல்லா சுண்டி வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பால் எல்லாம் நல்லா சுண்டி இந்த மாதிரி பப்பாளி காயும் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் சுகர், 2 கப் பப்பாளிக்கு 1 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இப்போ திரும்ப கொஞ்சம் மெல்ட் ஆகி தண்ணி ஆகும். இந்த சர்க்கரை எல்லாம் திரும்ப நல்லா இந்த பப்பாளியோடு சேர்ந்து சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு தண்ணியாக இருக்குது. இப்போ இது திரும்பவும் இது நல்லா சுண்டி கட்டி ஆகணும். கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு சுருண்டு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. இன்னும் இது இன்னும் சுருண்டு நல்லா கெட்டியாகி வரணும். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்து சுருண்டு வர வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா சூப்பராக சுருண்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். போட்டுட்டு லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக சூப்பராக இருக்கும் இந்த அல்வா. நல்லா எல்லாத்தையும் கலரி விட்டுக்கோங்க. நம்ம 2 பப்பாளி காய் எடுத்தோம். அதுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட சூப்பரான
டேஸ்டியான பப்பாளி அல்வா ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ்